வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் இந்த ஆண்டு ஆடிக்கிருத்திகை மற்றும் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இன்று ஆடிக்கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இந்நிலையில் இன்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தன் குடும்பத்தினருடன் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு திருக்கோவில் சார்பில் பூரண மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து திருத்தணி முருகன் கோவிலில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி ஏந்தி வந்த அரோகரா கோஷமிட்டு திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் திருத்தணி நகரம் மக்கள் வெள்ளத்தில் நிரம்பியுள்ளது. ஆடி கிருத்திகை விழாவை காண ஏற்பாடுகளை திருத்தணி முருகன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன் தலைமையில் அறங்காவலர் உறுப்பினர்கள் சுரேஷ் பாபு, மோகன், நாகன், உஷா ரவி, கோவில் இணை ஆணையர் ரமணி ஆகியோர் செய்துள்ளனர். இதையொட்டி திருத்தணி கோவிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வணக்கம். இப்போ நம்ம திருத்தணி முருகன் கோயில் வந்திருக்கிறோம். திருத்தணி முருகன் கோயில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் ஆடிக்கிருத்திகை திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இன்று பரணி கிருத்திகை தற்போது திருத்தணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக தமிழகம் முழுவதிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு ₹100 கவுண்டர் வழியாக பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடிக்கிருத்திகை மற்றும் திருத்தணியில் பல லட்சம் மக்கள் வருவார்கள். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உட்பட பல்வேறு மாநிலத்திலிருந்து திருத்தணிக்கு பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசிக்க வருவார்கள். இங்கு காவடி எடுத்து வந்து முருகப்பெருமானை வருவார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று பரணி கிருத்திகை என்பதால் இன்று காலை முதலே திருத்தணி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். இங்கு பலத்த போலீஸ் போடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இருபுறமும் பொதுமக்கள் முருக பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் புகைப்பெற்ற திருத்தணி முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து திருத்தணி முருகன் பக்தர்கள் கேட்டு ஐயா, நீங்க திருத்தணி ஆடிக்கிட்டு வந்துக்கிறீங்க, அது குறித்து உங்க கருத்து சொல்லுங்க ஐயா. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த காவடி டைம்ல நாங்க இந்த முருகன் கோயில் வந்துருவோம். ஆனா எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் போவோம். இன்னைக்கு நிறைய கூட்டம் தான் இருந்தாலும் உள்ள போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பா தரிசனத்தை கண்டோம். அருமையா இருந்தது. நல்லா சூப்பரா இருக்கு. ஆடி கிருத்திகை வருவோம். அதே மாதிரி ஆறுபடை வீடு முருகர் அது வந்து தை மாசம் அந்த கிருத்திகை டைம்ல வருவோம். இந்த ஆடி கிருத்திகை கரண்ட் கம்பல்சரி வந்துருவாங்க. குரூப்பா 4 பேர் இருக்கோம். நாங்க 4 பேரும் கண்டிப்பா அந்த ஆடி கிருத்திகை வந்துருவோம் ஐயா. செம மகிழ்ச்சி. ஐயா முருகனை பார்த்த உடனே
எல்லா கஷ்டங்களும் போன மாதிரி ஒரு ஃபீலிங், சந்தோஷமா இருந்தது. எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்துருவார் நம்பிக்கையில வந்திருக்கிறோம். நன்றியா, சூப்பர். வணக்கம். இப்ப நம்ம திருத்தணி முருகன் கோயில் வந்துருக்கோம். புகழ்பெற்ற 6 படைகள் 5ஆம் படையான திருத்தணி முருகன் கோயில் தான் பாக்குறோம். இந்த முருகன் கோயில பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். பரணி கிருத்திகை மற்றும் ஆடி கிருத்திகை ஆகிய 2 நாட்களில் திருத்தணி முருகன் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். அந்த வகையில் இன்று பரணி கிருத்திகை என்று திருத்தணி முருகன் கோயில் ஆயிரக்கணக்கான மக்கள் திருத்தணி முருகன் கோயில் தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலுடைய அலங்கரிக்கப்பட்ட அந்த முருகன் காண்கிறோம். இது பின்புறமாக கோபுரம், முருகன் கோயில் கோபுரம் உள்ளது. இந்த இடத்தில் வந்து பரணி கிருத்திகை என்று மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் திருத்தணி முருகன் வந்திருக்கிறார்கள். தமிழகம், கேரளா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநில திருத்தணி பகுதிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களும் இங்கு ஏராளமாக வந்து கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அரோவரா என்று கோஷமிட்டு காவடி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு மயிலோடு இருக்கிறார்கள். இந்த திருத்தணியில மிக சிறப்பாக இந்த ஆடி திருவிழா இந்த ஆண்டு மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போடப்பட்டுள்ளார். அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளையும் திருத்தணி பகுதியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் திருத்தணி முருகன் தரிசிப்பார்கள். அதுக்காக இன்று நாம் திருத்தணி முருகன் வந்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஒரு மக்கள் எல்லாம், எங்கு பார்த்தாலும் காவடி எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் முருகப்பெருமானை தரிசிக்க வந்திருக்கிறார்கள். அந்த காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நாளமாக இன்னும் அதிகப்படியான மக்கள் திருத்தணிக்கு வருகை புரிவார்கள். அதுக்காக நாம் திருத்தணி வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியை காண்போம். நன்றி, வணக்கம். திருத்தணி முருகன் கோயில் பரணி கிருத்திகை என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். அங்குதான் இந்த காட்சியை தொடர்ந்து பக்தர்கள் வந்தவரமாக இருக்கின்றார்கள். இதுதான் திருத்தணி முருகன் கோயில். கேட்கப்புறம் அந்த கோபுரம் உள்ளது. அருகாமையில் இந்த முருகன் கோயில். இதெல்லாம் முருகப்பெருமானை தரிசிக்க பக்தர்கள் லட்சங்கள் வந்து கொண்டிருக்க அந்த நேடிய காட்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கின்ற இந்த பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்து மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வந்தா சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கு. நல்லா பார்த்தோம். சாமியை பார்த்துட்டோம். மழை இல்லாத கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஈஸி பண்ணா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் போலீஸ் கொஞ்சம் ஈஸியா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் வழி பண்ணா நல்லா இருக்கும். மக்களுக்கு இன்னும் குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, பெரியவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, வயசானவங்க கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் காவடி தனியா சாமி பக்கம் தனியா விட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம். ஆமா, எல்லாரையும் ஒன்னா விடுறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேல போறது எல்லாமே. ஆமா.